இந்தியாவிலேயே அதிக அளவில் திருடு போகும் காராக மாருதி சுசுகியின் வேகனார் இருக்கிறதா ஒரு அதிர்ச்சிகர தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் கார்கள்ல ஒன்றாக மாருதி சுசுகி வேகனார் இருந்த நிலையில அதற்கு இணையாக அதிகம் திருடப்படும் காராகவும் வேகனார் இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு திருடும் போதாம். இந்தியாவில் கார்கள் திருட்டானது கடந்த 2023ஆம் ஆண்டு வழக்கத்தை காட்டிலும் 2 மடங்கு இப்ப அதிகமா இருக்கு. குறிப்பாக தலைநகர் டெல்லியில எப்பவும் போல கார்கள் அதிக அளவுல திருடப்படுது. இது குறித்து இந்தியாவின் முன்னணி இன்சூரன்ஸ் கம்பெனியான அகோ ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில பார்க்கும்போது டூ வீலர்களை பொறுத்தவரையில் பைக்குகள் அதிக அளவுல திருடப்படுதாம். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வீலர்களை காட்டிலும் மோட்டார் சைக்கிள்கள் சுமார் 9 மடங்கு அளவுக்கு அதிகமா திருடு போதாம். கார்களை பொறுத்தவரையில மாருதி சுசுகியின் மலிவான ஹேட்ச்பேக் காரான வேகனார் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதிக அளவில் திருடு போகும் 4 வீலராய் இருக்கு. வேகனார் உட்பட மாருதி சுசுகியின் கார்கள் அதிக அளவில் குறி வச்சு திருடப்படுறதா அகோ வெளியிட்டுள்ள விவரங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் கடந்த 2023ஆம் ஆண்டில் திருடு போன கார்களிலேயே சுமார் 47% மாருதி சுசுகி நிறுவனத்துடையதாக இருக்குதாம். கார் திருடர்களும் ரொம்ப ஆசைப்பட்டு திருட விரும்பும் காரா மாருதி சுசுகியின் வேகனார் மற்றும் ஸ்விஃப்ட் இருக்கிறதா சொல்றாங்க. இதற்கடுத்து ஹுண்டாய் நிறுவனத்தின் கிரெட்டா மற்றும் கிராண்ட் i10 கார்கள் அதிக எண்ணிக்கையில திருடப்படுது. அதே போல மாருதி சுசுகியின் டிசைர் செடான் காரும் அதிக அளவுல திருடர்கள் விரும்பி திருடுறாங்களாம். ஏற்கனவே சொன்னது போல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதிக கார் திருட்டு தலைநகர் டெல்லியில தான் நடக்குது. 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் திருடு போன ஒட்டுமொத்த கார்லயே 37% டெல்லியில திருடு போன காரா பார்க்கப்படுது. அதே போல பைக்லயே கூட பாத்தீங்கன்னா பைக்லயும் அதிக விரும்பி திருடர்கள் எதை திருடுறாங்க அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அதுவும் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா பார்க்கப்படுது. நம்பர் 1 டூ வீலரான ஹீரோ ஸ்பிளெண்டர் அதிக எண்ணிக்கையில திருடு போகுது. அதே போல ஹோண்டா ஆக்டிவா, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 இதெல்லாம் அதிக அளவுக்கு திருடு போறதா பார்க்கப்படுது. ஏன் இப்படிப்பட்ட திருடுகளை இங்க நடக்குதுன்னு பார்த்தா நம்ம இந்தியானது உலகளவு மிக பெரும் ஆட்டோமொபைல் சந்தையாகும். இதனால இங்க எந்த அளவுக்கு அதிகமாக வாகனங்கள் விற்பனையாதோ அதே அளவுக்கு திருடவும் படுது. இப்படிப்பட்ட திருட்டெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் போன்ற கனெக்டிவிட்டி வசதிகளை அதிக அளவில் வாகனங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் அரசாங்கம் வலியுறுத்திட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட திருட்டு போகக்கூடிய இந்த கார்கள் பைக்குகளுக்கெல்லாம் ஈஸியா விற்பனை ஆகப்படுதான். அதாவது அதை அதோடைய உதிரி பாகங்களை ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடுதான். இதை மறு விற்பனை பண்றதும் திருடர்களுக்கு ஈஸியா இருக்கு. இதோட பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்கிறதால இதை ரீசேல் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கிறதால அதிகப்படியா திருடு போறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு.